திருச்சிற்றம்பலம். நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே. திருச்சிற்றம்பலம். குருவருளையும் திருவருளையும் போற்றி பணிந்து இன்றைய திருவாசக வகுப்பை தொடங்குவோம். திருவாசகம் திருச்சதகம். அதில் 10வது பகுதி ஆனந்தாதீதம். தன்னை இழந்து இறைவனுடைய பேரானந்த பெருவாழ்வில் திளைத்திருக்கின்ற நிலைமையை சொல்லக்கூடிய 10 பாடல்கள். இதில் நம்ம 92வது பாடல் வரையிலும் பார்த்திருக்கின்றோம். பொழுது 93வது பாடலை பார்க்க வேண்டும். 92வது பாடலுடைய கருத்தை தொடர்புக்காக சிந்தித்துவிட்டு 93வது பாடலை நாம் பார்க்கலாம். அஞ்சனம் தீட்டிய கண்களையுடைய உமாதேவியை தனது ஒரு பக்கத்திலே பங்காக வைத்திருக்கின்ற சிவபெருமானே, திருநீறு சன்னித்த மேனியனாக விளங்கக்கூடியவனே, நீ சுலபத்தில் என்னை வந்து பணிகொண்டாய். நான் பாண்டியனுக்காக குதிரை வாங்குவதற்காக தொண்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது உன்னுடைய அளவற்ற கருணையினாலே என்னை ஆட்கொள்ள வேண்டி திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தின் நிழலில் நீ வந்து அடியார்களோடு தங்கியிருந்தாய். தங்கியிருந்ததோடு மட்டுமல்லாமல் என்னை அறைகூவி ஆட்கொண்டருளி தீட்சை வழங்கி திருவைந்தெழுத்தையும் உபதேசம் செய்து என்னை ஆட்கொண்டாய். ஆகவே நீ எளிதில் கிடைத்து விட்டாய் என்பதினால் உன்னுடைய பெருமை எனக்கு விளங்காமல் போய்விட்டது. உதாரணமாக, ஒரு பொன் கிண்ணத்தை ஒரு குழந்தையினுடைய கையிலே கொடுத்தால் அது எப்படி அதனுடைய பெருமை அறியாது தெருவிலே சேற்றோடும் மண்ணோடும் வைத்து விளையாடி உதாசீனம் செய்வது போல நான் உன்னை கருதிவிட்டேன். எளிமையாக நீ வந்ததினாலே உன்னுடைய பெருமை அறியாமல், உன்னை பிடித்து வைத்து கொள்ள தெரியாமல் நான் இந்த உலகத்திலேயே தங்கிவிட்டேன். உன்னுடைய உண்மையான அன்பர்கள் உன்னுடைய திருவடியை வந்து அடைந்து விட்டார்கள். ஆகவே உன்னுடைய பெருமை தெரியாத என்னை இந்த பொய்யான உடல் வாழ்க்கையிலும் பொய்யான உலக வாழ்க்கையிலையும் வைத்துவிட்டு நீ சென்று விட்டாய். இவ்வாறு செல்வது பொருத்தமா? பெருமானே, நீயே எனக்கு சொல்லி அருள வேண்டும். இது உனக்கே தகுமா என்று 92வது பாடலில் மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானை நோக்கி தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறார். 93வது பாடல் பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்று எனை புகுந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமலபாதனே அரத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி இங்கு எனை இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே என்பது இந்த பாடல். இந்த பாடலுடைய சொற்பொருளை பார்க்கலாம். கமலபாதனே, செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடையவனே. கமலம் இந்த இடத்துல செந்தாமரை மலர். அரத்தமேனியாய் செந்நிறமான திருமேனியை உடையவனே. என் எம்பிரான், எனக்கு சிறப்புரிமையுடைய எங்கள் தலைவனே. பொருத்தமின்மையேன், திருவருளை பெறுவதற்குரிய தகுதி இல்லாதவனாகிய நான். பொய்மை உண்மையேன், திருவருளை பெறுவதற்குரிய தகுதி இல்லாவிட்டாலும் என்னிடம்
நல்ல குணம் இல்லாவிட்டாலும் தீய குணமாகிய பொய்மை இருக்கிறது, பொய்யொழுக்கத்தை உடையவனாக நான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட என்னை போத என்று புரிந்து நோக்கவும், என்னை அடியேனாகிய என்னை வருக என்று விரும்பி என்னை அழைத்தாய். அப்படி இருந்தும் கூட வருத்தமின்மையேன், உன்னிடம் வருவதற்கு எந்த முயற்சியும் இல்லாதவனாக இருக்கிறேன். வஞ்சம் உண்மையேன், ஏமாற்றும் குணமுடையவனாகவும் இருக்கிறேன். ஆகவே இந்த தீய குணங்களை உடையவனாகிய நான் மாண்டிலேன், இறந்து போகாமல் இருக்கிறேன். அந்த நிலையில் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி, நின்னால் அருள் செய்யப்பட்ட மெய்யன்பரும் நீயும் சிவபுரத்துக்கு எழுந்தருளினீர்கள். ஆனால் இங்கு என்னை இருத்தினாய், இந்த பொய்யுலக வாழ்க்கையில் சிறிய என்னை இருக்கும்படியாக பணித்தாய். முறையோ இது நியாயமா? வம்பனேன் வினைக்கு இறுதியில்லையே, வம்பனேன் பயன் இல்லாதவனாகிய என் வினைக்கு அழிவு இல்லையா என்று மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலில் சிவபெருமானிடம் விண்ணப்பித்துக் கொள்கின்றார். இந்த பாட்டில் கொண்டு கூட்டு செய்யும் பொழுது நாம் என்ன செய்யணும்னா, மலர் கமலபாதனே, சுவாமியை கூப்பிட்டு அழைத்து சொல்லக்கூடிய 2 விழிகள் இதில் இருக்கின்றன. அதை முன்னாடி வைத்துக்கொண்டு பாட்டை ஆற்றோடுக்காக நாம் பொருள் பண்ணிவிடலாம். மலர் கமலபாதனே என்பதை முதலிலும், அரத்தமேனியா என்பதை அடுத்ததாக வைத்துக்கொண்டு பாட்டை பொருத்தமின்மையிலிருந்து தொடங்கி வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே என்பது வரையிலும் நாம் அந்த பாடலை பொருள் கொண்டால் அந்த பொருள் சிறப்பாக அமையும். இப்பொழுது சுவாமிகள் இந்த பாடலிலே சொல்லக்கூடிய சிந்தனைகளை விரிவாக நாம் பார்க்கலாம். கமல மலர் பாதனே, செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடையாய். இந்த கமலம்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கமலம் என்றால் தாமரைன்னு தான் பொருள். ஆனால் பொருள் கூறும்பொழுது இதை செந்தாமரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் செந்தாமரைன்னு அப்படி எடுத்துக்கணும், சுவாமி சொன்னதை செந்தாமரைன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, சிவபெருமானுடைய நிறம் சிவந்த நிறம். அந்த அவருடைய சிவந்த நிறத்தில் அவருடைய திருவடிகளும் சிவப்பாகவே இருக்கும் என்பதனால அந்த வெண்தாமரையை நீக்கி செந்தாமரை மலர் பாதத்தை உடையவன், செந்தாமரை மலர் போன்ற பாதத்தை உடையவன் என்று இங்கு பொருள் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இறைவனுடைய திருவடி தாமரை மலரை போன்ற மென்மையானது அப்படின்னு, மென்மையானது, நல்ல வண்ணம் நிறைந்தது, கவர்ச்சியான கண்ணை கவர்கின்ற வண்ணத்தை உடையது, மென்மையானது என்ற பொருளெல்லாம் இதற்கு இருக்கிறது. அது எப்படி அப்படி சொல்கிறார்? சுவாமியினுடைய பாதத்தை எப்படி இவர் தொட்டு பார்த்தாரா மாணிக்கவாசகர் அப்படின்னு பார்த்தா அப்படி நிகழ்ந்திருக்கிறது. திருப்பெருந்துறையிலே குருந்தமரத்தடியிலே இருக்கும் பொழுது மாணிக்கவாசக பெருமான் குருநாதனை பார்த்தவுடனே சிவனனை ஆனும் தேரணன் காண்க அப்படின்னு அவனுடைய திருவடியிலே சென்று விழுந்தார். உடனே சுவாமி மிக உயர்ந்த உன்னதமான தீட்சையாகிய பாத தீட்சையை வழங்கினார். அவருடைய சென்னியிலே தன்னுடைய திருப்பாதத்தை வைத்தார். வைத்த உடனே அது எப்படி இருந்தது என்று ஒரு பாடலிலே அதை சொல்லுகிறார். பாதம் எப்படி தலையில் பட்ட பொழுது எப்படி இருந்துச்சு? அந்த மென்மலர் பாதம், அந்த பாதத்தை தலையில் வச்ச உடனே அது மலர் போல இருந்ததாம், மென்மையாக இருந்தது என்று மாணிக்கவாசகர் பாடலிலே சொல்லுகிறார். அது மென்மையாக இருந்தது, ஆனால் சில இடங்களில் அது கடினமாகவும் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தர்களுக்கு அது மென்மையாக இருக்கும். யாருக்கெல்லாம் கடினமாக இருக்குன்னா, கூற்றுவனை, அதாவது யம தர்மராஜனை போய் கேட்டால் சிவபெருமானுடைய திருவடி எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் அது உயிரே எடுத்துரும்பா அப்படின்னு சொல்லுவான். ஏனென்றால் மார்க்கண்டேயரை அவன் பாசக்கயிறு வீசி பிடிக்கும் பொழுது சிவபெருமான் தன்னுடைய திருப்பாதத்தால் உதைத்து அருளினார். அப்போ அவன் உயிரே போயிடுச்சு. பூமாதேவி வந்து புலம்பினாள், இவர் இறந்து போய்விட்டால் பூமி பாரம் தாங்காது, என்னால் இந்த உலகத்தை தாங்க முடியாது என்று அவர் அழுதாள். ஆகவே மீண்டும் அவரை தர்மராஜனை சிவபெருமான் உயிரூட்டினார். அப்போ அவரை கேட்டால் தெரியும் அந்த மலர் பாதமா என்னன்னு.
மாணிக்க வாசகர் சொல்கிறார், பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவானவாவாடி தெள்ளேனும் கொட்டானம். அப்போ பூவார் பூ போன்ற அடிச்சுவடை என் தரையிலே சிவபெருமான் பதித்தான். யமனை போய் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? அது கடினமான திருவடின்னு சொல்லுவார் இல்லையா? அவருக்கு மட்டும் கடினமாக இல்லை, ராவணன் தன்னுடைய நாட்டிற்கு கைலையம்பதியை பேர்த்து கொண்டு போக வேண்டும் என்று கீழே அந்த கைலாயத்தினுடைய அடியிலே தன்னுடைய தச கரங்களையும் நீட்டி அதை தூக்கினான். அப்பொழுது சுவாமி தன்னுடைய பெருவிரலை லேசாக ஊன்றினார். அவன் நெறிந்து போய் கதற ஆரம்பித்து விட்டான். அவனை கேட்டால் அந்த திருவடி எப்படிப்பட்டதுங்கிறது அவனு சொல்லுவான். அதே போல திரிபுரம் எடுத்த காலத்தில் இந்த பூமியை தேராக மாற்றி அமைத்தார்கள் தேவர்களெல்லாம் சேர்ந்து. தேவர்களெல்லாம் ஒவ்வொரு அங்கமாக படைக்கு செல்வதற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் நினைத்தார்கள், நம்முடைய உதவி இல்லாமல் சிவபெருமானால் திரிபுரத்தை எரிக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றிச்சவங்க. இது அகந்தை, இது தன்முனைப்பு, இதை ஒழித்தருள வேண்டும், இவர்களையெல்லாம் நாம் அகந்தையிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அந்த தேரை சிரித்தார். தேர் அப்படியே நொறுங்கி போய்விட்டது. அந்த திருவிரலை அதில் ஊன்றினார், அந்த தேர் நொறுங்கி போயிற்று. அப்போ மாணிக்கவாசகர் என்ன சொல்றாருன்னா, பூவார் அடிச்சுவடு எந்தலை மேல் பொறித்தலுமே தேவானவாவாடி தெள்ளேனும் கொட்டாமோ என்று சொல்லக்கூடிய அந்த பூ போன்ற திருவடிகள் யார் அறத்துக்கு பகைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நேர்படுத்துவதற்கு அந்த திருவடிகள் செயல்படும் பொழுது அது கடினமாக இருக்கிறது என்ற ரெண்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருவடிகளினால்தான் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார். அப்படி ஆட்கொண்டதுனால திருவாசகத்தில் ஆதியோடு அந்தமாக, ஆதினா முதலிலிருந்து முடிவு வரையிலும் சிவபெருமானுடைய திருவடிகளுடைய மகிமைகளே எங்கு பார்த்தாலும் பேசப்படுகிறது. எடுத்த உடனே இருக்கக்கூடியவைகளில் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்று தாளைத்தான் போற்றி அவர் சொல்லுகிறார். அந்த திருவடியினுடைய பெருமையை அந்த நூல் முழுதும் சொல்லுது. இந்த இடத்துல அதை நினைவு கொள்கிறார். தன்னுடைய தலையிலே வைத்த பொழுது அந்த மலர் எவ்வாறு மென்மையாக இருந்தது, எவ்வாறு நாமெல்லாம் பார்த்து அதை அழகிலே நாம் தலைப்பட்டு அதை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அழகாக இருந்தது என்பதை கமல மலர் பாதனே, கமல பாதனேன்னு கமல மலர் பாதனே அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக இரண்டாவதாக சாமியை கூப்பி அவனுடைய நாமங்களை சொல்லும் பொழுது அந்த நாமங்கள் மலர்பாதனே பாதத்தை உன்னுடைய திருவடியே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். செந்தாமரை மலர் போன்ற தாமரை திருவடியேன்னு சொல்லலாம். ஆனால் அதில் ஆழமாக இருக்கக்கூடிய பொருள்களையும் நாம் சிந்தித்தோமானால் இறைவனுடைய விபூதிகள், அவனுடைய மகிமைகள் நமக்கு மேலும் மேலும் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக அவனுடைய திருவடியை சொன்ன பெருமான் அவனுடைய திருமேனியினுடைய அழகை சொல்லுகிறார். அரத்த மேனியாய், அரத்தம், அரத்தம் அப்படின்னா ரத்தம், ரத்தம் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அதில் தமிழ் படுத்தும் பொழுது ஆ சேர்த்து அந்த ராவில் ஆரம்பிக்கக்கூடாது ஒரு வார்த்தை. அப்போது அதுக்கு முன்னாடி ஆ சேர்க்குறோம் இலக்கணத்துக்காக, அதனால் அரக்தம்னு வருது. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ரத்தம்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல எப்படி அதை நம்ம பொருள் கொள்ளணும்னா சிவந்த திருமேனியை உடைய சிவபெருமான். இப்போ சிவந்த திருமேனியை உடையவன்னா இரத்த சிவப்பாக இருப்பான்னு நம்ம நினைக்கக்கூடாது. காளி அம்மனுக்கு தான் நம்ம இரத்த சிவப்பு நாம் உண்டு அந்த காளியம்பாளுக்கு. ஆனால் சிவபெருமானுடைய நிறம் மென்மையான சிவந்த நிறம். அதை நம்முடைய பெரியவர்களெல்லாம் அழல் மேனி, நெருப்பு நிறம் என்று சொல்வார்கள். தாமரை போன்ற நிறம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று மாணிக்கவாசகர் படத்தில் சொல்றார். செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி, புரைனா போன்ற, செந்தாமரை போன்ற நிறமுடைய உன்னுடைய திருமேனி. அப்போ அது நல்ல ரத்தம் கிடையாது, சிவந்த மென்மையான சிவப்பு, அது தாமரை மலரை போன்ற நிறம் அப்படின்னு. இன்னொரு இடத்துல திருஞான சம்பந்தர்
ஆலவாய் பதிகத்தில் ஒரு 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 இடத்துல சொல்லுகிறார், செந்தடல் பொங்கழல் ஊருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணே தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. இந்த இடத்துல பொங்கு அழல் உருவன், அப்பர் பெருமான் தீவண்ணன், திறமொரு கால் பேசாராகில் தீவண்ணன். சாமி சிவப்பு நிறம், மென்மையான சிவப்பு நிறம். அதைத்தான் இங்கே சொல்றார். அரத்த மேனியாய், ஒவ்வொரு நாமமும் உள்ளார்ந்த பொருள்களை கொண்டிருக்கிறது. எப்படி தீ தன்னிடம் வருகின்ற தீமைகளை எல்லாம் அழித்து பஸ்மமாக்கி தூய்மையாக்குகிறதோ, அதுபோல சிவபெருமான் தன்னிடம் வந்த தீவினைகளை எல்லாம், நம்மிடம் இருக்கின்ற தீவினைகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி உண்மையை நமக்கு வழங்கக்கூடியவன் என்று இதுக்கு மேலும் ஒரு பொருள் கொள்ளலாம். அரத்த மேனியாய், கமல மலர் பாதனே அரத்த மேனியாய் என் எம்பிரான். ஒவ்வொரு நாமமும் மிக ஆழ்ந்த பொருள்களை கொண்டிருக்கிறது. நம்ம நினச்சி சிந்திச்சு அந்த நாமத்தை நினைக்கும் பொழுது தித்திப்பாக நம்முடைய மனதுக்கு இனிமை தருவதாக, அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்ற உணர்வை ஊட்டுகின்ற நாமமாக சுவாமிகள் பொறுக்கி எடுத்து நமக்கு அவர்கள் வழங்குகிறார்கள். என் எம்பிரான், எம்பிரான்னா எனக்கு சிறப்புரிமையுடைய எங்கள் தலைவனே, எனக்கு சிறப்புரிமையுடைய எங்கள் தலைவனே, எனக்கும் தலைவன், மற்ற அடியார்களுக்கும் தலைவன். இங்கே அடியார்கள் கூட்டத்தெல்லாம் உள்ளடக்கி எம் பிரான், எங்களுடைய பிரான், எங்களுடைய கூட்டத்துக்கு தலைவன் சிவபெருமான். கூட்டம் நம்முடைய அடியார்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த அடியார்களுக்கெல்லாம் அவன் தலைவனாக இருக்கிறான். சிறப்பு வகையில் எனக்கும் தலைவனாக இருக்கிறான். அடியார் கூட்டத்துக்கு மட்டும் அவ்வளவு பேருக்கும் இருக்கான்னா அந்த நெருக்கம் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக என் எம்பிரான், அடியார்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எனக்கும் தலைவனாக அவன் விளங்குகிறான். என் எம்பிரான் கமலமலர் பாதனே அரத்த மேனியாய் என் எம்பிரான். இவ்வளதையும் சாமியை கூப்பிட்டு அவனுடைய பெருமைகளை எல்லாம் இந்த 3 நாமங்களின் மூலமாக வெளிப்படுத்தி அந்த வாயும் நாக்கும் மனமும் இனிமை அடையும்படியாக செய்து, அடுத்தது தான் என்ன சொல்ல வந்த விஷயமோ அதை மணிவாசக பெருமான் இங்கே சொல்லுகிறார். பொருத்தம் இன்மையேன். பொருத்தம்னா தகுதி, பொருத்தம் தகுதி. எதுக்கு தகுதி இல்லை? பொருத்தமின்மையேன் அப்படின்னா, உன்னுடைய திருவருளை பெறுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. அப்போ திருவருளை பெற வேண்டும் என்றால் என்ன தகுதி வேண்டும்? திருவருளை பெறுவதற்கு என்ன தகுதி வேண்டும் அப்படின்னா, நம்முடைய பெரியவர்களெல்லாம் திருவருளை பெறுவதற்கு உண்மை சரியை முதலான தவங்களை கடைபிடிக்க வேண்டும். அதுதான் தகுதியை உண்டாக்குறது. சாதாரண மனிதர்களுக்கும் மெய்யடியார்களாக விளங்கக்கூடியவர்களுக்கும் என்ன தகுதினா, சரியையாதி தவங்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் தகுதியுடையவர்களாக ஆகிறார்கள். ஆகவே பொருத்தமின்மையேன் அப்படின்னா, உண்மை சரியை முதலான சாதனங்களை செய்து அதன் வழி நடந்து வீடு பேற்றிற்கு தகுதியுள்ளவனாக என்னை மாற்றிக்கொள்ளாதவன் அப்படின்னு பொருத்தம் இன்மையேன். அப்போ சரியாதி தவங்களை செய்து என்னை பொருத்தமுடையவனாக தகுதியுள்ளவனாக நான் செய்து கொள்ளாதவன் பொருத்தமின்மையேன். இந்த பொருத்தமின்மையேன் என்பது இருக்க வேண்டிய நல்ல குணம் என்னிடம் இல்லை. ஆனால் வேண்டாத குணம் ஒன்று இருக்குது. இருக்க வேண்டிய நல்ல குணமே இல்லாமல் இருக்குது, வேண்டாத குணமும் சேர்ந்துருக்கு. அடுத்தது பொய்மை உண்மையேன். இந்த சரியாதி தவங்களில் நான் ஏன் நிற்கவில்லை, அதுக்கு ஏன் தடை வருது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தால், நான் பொய்மை உள்ளவனாக இருக்கிறேன். பொய்மை என்ன பொய்மை அப்படின்னா, எதெல்லாம் நிலையில்லாத பொருள்களோ அந்த பொருள்களை நிலையுடைய பொருளாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உடல் பொய்யானது. பொய்யானதுன்னா நிலையில்லாததுன்னு அர்த்தம். இந்த உடல் பொய்யானது, இந்த உலகம் பொய்யானது. ஆனால் இதிலுள்ள சுகங்களே மெய்யானதுன்னு நினச்சி இதிலேயே கழித்து கொண்டு உண்டுடுத்து இங்கு இருப்பதானேன் போரேரே என்று ஒரு இடத்துல மாணிக்கவாசகர் சொல்வது போல,
நான் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே பொய்மையையே நம்பி வாழ்க்கை நடத்துவதனால பொய்மை உண்மையேன், பொய்யொழுக்கத்தை உடையவன் என்று சொல்லுகிறார். பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன். நீ ரொம்ப உயர்ந்தவன், கமலமலர் பாதன், அரத்த மேனியை உடையவன், என் எம்பிரான். இவ்வளவு உயர்ந்த உன்னை அடைவதற்கு வேண்டிய எந்த தகுதியும் என்னிடம் இல்லை. நான் பொருத்தமில்லாதவனாக இருக்கிறேன், பொய்மை உடையவனாகவும் இருக்கிறேன். இப்படி இவ்வளவு இழிந்த நிலையில் நான் இருந்தாலும் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறேன், பொய் உடையவனாக இருக்கிறேன். அப்படி இருந்தால் கூட உன்னுடைய அளவற்ற கருணை, நீ கருணை மா கடல், உன்னுடைய அளவற்ற கருணையினாலே என்னை போத என்று புரிந்து நோக்கவும். போதன்னா வருகன்னு பொருள். என்னை போத, என்னை வருக என்று புரிந்துன்னா விரும்பி, புரிந்துன்னா விரும்பி நோக்கவும். சிவபெருமான் என்ன செய்யறான்? இவ்வளவு பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன், அப்படி இருக்கிறவனை யாராவது சேர்த்துக்குவாங்களா? ஒரு தகுதியும் இல்லையே. ஆனால் சுவாமி அளவு கடந்த கருணை உள்ளவன். அதனால் என்ன சொல்கிறான்? ரோட்டோட போனோன்னு கூப்பிட்டு போத வா அப்படின்னு கூப்பிடுறான். அரைகூவி ஆட்கொண்டருளி வா அப்படின்னு கூப்பிடுறான். போத என்று என்னை சாதாரணமாக கூடல புரிந்து நோக்கவும் அப்படின்னா விருப்பத்தோடு அழைக்கிறான். இவ்வளவு கடையவனாக இருக்கிறான், இவ்வளவு தாழ்ந்தவனாக இருக்கிறான், இவ்வளவு குணமில்லாதவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுனால வா அப்படின்லாம் சொல்லலையா, விரும்பி கூப்பிட்றானா, பிரியத்தோட வாப்பா அப்படின்னு கூப்பிட்றான் சாமி. என்னை போத என்று புரிந்து நோக்கவும். என்னுடைய தகுதி, நான் பொய்யொழுக்கமுடையவனாக இருக்கிறேன், பொருத்தமில்லாதவனாக இருக்கிறேன். அப்படி இருந்த என்னுடைய தகுதியெல்லாம் பார்க்காம உன்னுடைய அளவற்ற கருணையினாலே என்னை வருக என்று விரும்பி அழைத்தாய். அப்படி அழைத்த உடனே உன்னிடம் வந்திருக்கணும் இல்லையாண்ணா? நீ கூப்பிட்ட வாப்பா என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுற, நான் ஓடோடி வந்திருக்க வேண்டாமா? ஒரு முயற்சி செய்திருக்க வேண்டாமா? ஆனால் அந்த முயற்சி இல்லாதவனாக இருக்கிறேன். நான் பொய்மை உண்மையேன் பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன். நீ அப்படி இருந்து என்னை கூப்பிட்ட, ஆனால் நான் உன்னிடம் வான்னு கூப்பிட்டும் கூட நான் உன்னிட்ட வராமல் இருக்கிறேனே. வருத்தமின்மையேன். வருத்தம் என்பதற்கு இந்த இடத்துல நம்ம வருத்தப்படுறது அப்படிங்கிற அந்த பொருளை எடுத்துக்கூடாது. வருத்தம் என்பதற்கு முயற்சி என்று ஒரு பொருள் இருக்கிறது, அதை எடுத்துக்கணும் இந்த இடத்துல. அதுக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு திருக்குறளில் ஒரு சான்று காட்டலாம். அதுக்கு பரிமேலழகர் எழுதின உரையும் உண்டு. திருவள்ளுவரே முயற்சி என்பதற்கு செயல்படும் தன்மை, அதாவது சோம்பேறித்தனம் இல்லாமல் செயல்படுகின்ற தன்மை என்று அவர் ஒரு பொருள், அந்த பொருளை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த திருக்குறளை வேணா ஒரு சான்றுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆற்றின் வருந்தா வருத்தம். ஆற்றின்னா முறையான வழியில் முயற்சி செய்யாமல் இருப்பது. அப்போ வருந்தா வருத்தம்னா முயற்சி செய்யாமல் இருப்பது. அப்போ வருந்துதல் என்பது முயற்சி என்ற பொருளிலே திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும். முறையான வழியிலே யார் ஒருவர் எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்து அவர்களுக்கு பல பேர் உதவி செய்தாலும் அந்த முயற்சி பாடுபட்டு போய்விடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல இப்படி பொருள் எடுத்துக்கலாமா, இப்படி சொல்லலாமா அப்படின்னா இந்த இடத்துல வருத்தமின்மையேன் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு முயற்சி என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இப்போ என்ன முயற்சி இல்லை அப்படின்னா, சாமி வான்னு கூப்பிட்டுருக்காரு. அப்போ வான்னு கூப்பிட்ட உடனே நான் ஓடி போயிருக்கணுமா இல்லையா? அப்பேற்பட்ட பெரியவன், அரத்தமேனியாய் கமலமலர் பாதன், அரத்தமேனியாய் என் எம்பிரான். நான் எந்த விதமான தகுதியும், எந்த பொருத்தம் இல்லாதவன், பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன். அப்படிப்பட்ட என்னை தன்னுடைய அளவு கடந்த கருணையினாலே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறான். அப்படி கூப்பிட்டும் கூட நான் வருத்தமின்மையேன், எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவனோடு கூடியிருந்த அடியார்களைப் போல நானும் சேர்ந்திருந்து அந்த முயற்சியிலே ஈடுபடாமல் அடியார்களோடு கூடியிருக்கின்ற அந்த செயலை செய்யாமல் நான் இருந்து வருத்தமின்மையேன். வருத்தமின்மையேன் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு அந்த முயற்சி இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, வஞ்சமுண்மையேன், ஏமாற்றும் குணமுடையன். இறைவனை நாம் அணுகி அவனுக்கு பணிபுரிய வேண்டும் கூப்பிட்ட உடனே. அப்படி நான் ஓடி போய்
அவனுக்கு பணி செய்வதற்குரிய அந்த முயற்சியும் இல்லாமல் உண்மையை மறைத்து காட்டி ஏமாற்றுகின்ற குணம், என் மனசில் வஞ்சகம் இருக்கிறது, அதெல்லாம் மறைச்சிட்டேன். அப்படி மறைத்து காட்டும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை வந்து இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அறியக்கூடிய இறைவன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற வஞ்சகத்தையும் அறிவான். ஆகவே நான் வஞ்சகமாக இருக்கக்கூடாது, அவன் அதை அறிவான் என்றும் நான் உணராமல் அந்த மறைத்து உன்னையே ஏமாற்ற முனைந்த குற்றமும் என்னிடம் இருக்கிறது, வஞ்சகத்தை மறைத்த குற்றமும் என்னிடம் இருக்கிறது. வருத்தமின்மையேன் வஞ்சமுன்னையேன். ஆகவே இவ்வளவு தாழ்ந்த குணங்கள் என்னிடம் இருக்கின்றன. என்னென்ன தாழ்ந்த குணம்? பொருத்தமின்மையேன் பொய்மையுண்மையேன் வருத்தமின்மையேன் வஞ்சமுண்மையேன். இவ்வளவு தாழ்ந்த குணங்கள் இருந்தாலும் இவைகளெல்லாம் இருக்கின்ற நான் இந்த உலகத்திலே வாழ்வது வீண். ஆகவே நான் இறந்து போகாமல் இருக்கிறேன். இது இவ்வளவு கெட்ட குணம் இருக்குது. உன்னுடைய திருவருளை வந்து அடைவதற்கு எந்த விதமான தகுதியிலே சரியாதி தவங்களை செய்யவில்லை, பொய்மையுடையவனாக இருக்கிறேன். நீ கூப்பிட்டும் நானிடம் வராத, முயற்சி இல்லாதவனாக, சோம்பேறித்தனமுடையவனாக நான் இருக்கிறேன், வஞ்சகமுடையவனாக இருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட உண்மையாக பார்த்தால் இந்த உலகத்திலே நான் வாழ்வது வீண். ஆகவே நான் இறந்து போயிருக்க வேண்டும் அல்லவா? வீடு பேறு அடைவதற்குரிய வழி ஒன்றுமில்லாமல் தீவினை பயனால் வந்த இந்த உடம்பானது அழிந்து போயிருக்க வேண்டும். அப்படி ஒழிந்து போனால், இந்த உடல் ஒழிந்து போனால் இனி வரும் பிறப்பிலாவது நான் தகுதிப்படுத்திக் கொள்வதற்குரிய சாதனங்களில் ஈடுபடலாம். அதுவும் இல்லாமல் நான் இறந்து போகாமல் இருக்கிறேனே. இந்த நிலையில், நான் இவ்வாறு இருக்கின்ற நிலையில் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி. உன்னால் அருள் செய் அன்பர். அருள் செய் அன்பர் என்பது வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. அது முக்காலத்துக்கும் அன்பர்களுக்கு அவன் அருள் செய்தான், செய்து கொண்டிருக்கிறான், இனிமேல் வருகின்ற அன்பர்களுக்கும் அருள் செய்வான். அதனால் அருள் செய் அன்பரும் நீயும், ரெண்டு பேரும், நீங்கள் அடியார்களும் நீயும் மெய்யன்பர்கள். அந்த மெய்யன்பர்களும் நீயும் அங்கு எழுந்தருளி, திருக்கையிலேக்கு எழுந்தருளி விட்டீர்கள். என்னை வந்து பார்த்து எனக்கு உபதேசம் பண்ணிட்டு சுவாமி திடீர்னு மறைஞ்சு போயிட்டார். அப்படி போனவர் அவர் மட்டும் போனால் பரவாயில்ல, எல்லாரையும் விட்டுட்டு போயிருந்தா எல்லாரும் இருக்காங்க நானும் இருக்கிறேன்னு நான் நினச்சிக்கலாம். ஆனால் என்னை மட்டும் விட்டுட்டு நீ எழுந்தருளி திருக்கையிலைக்கு, நீ இருக்கின்ற திருவோலக்க மண்டபத்துக்கு எழுந்தருளி சென்று விட்டாய். அப்படி நீ சொல்லும் பொழுது சிறிது காலம் தழுத்தி உன்னை அழைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட எனக்கு மனசு சமாதானமாயிருக்கும். அப்படி செய்யாது என்னை விட்டுவிட்டு நீ அடியார்களோடு எழுந்து சென்று விட்டாய். இங்கு என்னை இருத்தினாய். இந்த உலகத்திலேயே, இந்த பொய்யுலக வாழ்க்கையில் சிறியவனாகி என்னை இருக்க பணித்தாய். நீ கட்டளையிட்டு சென்று விட்டாய். இது நியாயமாகுமோ அப்படின்னு மணிவாசகர் இதில் கேட்குறார். ஒரு இடத்துக்கு எங்கேயாவது இப்போ சாதாரணமாக உலக வாழ்க்கையில் பார்த்தோம்னா, தாய் தந்தையர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது, வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்னா குழந்தைகளெல்லாம் நான் வரேன் அப்படின்னு குதிக்கும். அப்பாவோட நான் வெளியூர் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தையும் நானும் வரேன், அப்பா அம்மா வெளியில் போனாங்கன்னா நாங்கள் வீட்டில் மட்டும் தனியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன, எல்லா குழந்தைகளும் அழைச்சிட்டு போகும்போது ஒரே ஒரு குழந்தைய விட்டுட்டு போயிட்டா அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கும். சாதாரண உலகியல் வாழ்க்கையிலே இருக்கும் இல்லையா? இப்போ எல்லா அடியாரோடும் சாமி போயிட்டார், இப்போ அவர் மட்டும் இருக்கிறார். எங்கு என்னை இருத்தினாய், அப்படி விட்டுட்டு போயிட்டியப்பா. சரி, போன நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு ஒன்று வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாலாவது எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். ஒன்றும் சொல்லாமல் தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு நீ பாட்டி போயிட்டியே. கோலம் மாறுதரு பொதுவினில் வருகன ஏழை எண்ணெய் ஏங்கொழி தருளி அப்படி சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சென்று விட்டாயே அப்பா. ஆகவே என்னை இந்த உலகத்தில் இருத்திருக்கிறாயே, இது முறையாக உனக்கே சம்மதமா, இது நியாயமா, என்னை இப்படி வச்சிருக்கலாமா என்று தன்னுடைய இறங்கத்தக்க நிலையை சுவாமிகள் சொல்லிவிட்டு, வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே. வம்பனேன் அப்படின்னு சொல்கிறார். பயன் இல்லாதவனாகிய என் வினைக்கு அழிவு கிடையாதா அப்படின்னு பொருள். வம்பனேன் வினைக்கு இறுதின்னா அழிவு. வம்பனேன் அப்படின்னா பயன் இல்லாதவன். ஏன் பயன் இல்லை அப்படின்னா, இறைவனுடைய திருவருளை அடைவதற்கு 2 குணம் வேணும். ஒன்று, இந்த உலகத்தினுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து இந்த உலகத்தில் பற்றற்று இருத்தல். அதாவது வாழலாம் உலகத்தில்,
ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டு எவ்வாறு இந்த உலகத்தினுடைய பொருள்களோடு நாம் உறவாட வேண்டும் என்ற அந்த துறவிகளுக்கும் பற்றாளர்களுக்கும் இப்போ இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உண்மைத்தன்மையை உணர்ந்து அதற்கு தகுந்தது மாதிரி வாழாமலும் இறைவனுடைய திருவடியை பெறாமலும் நான் வாழுகிறேன். ஆகவே இது பயனற்ற வாழ்க்கை, வம்பனேன். இந்த இப்படி நீ வா என்று என்னை கூப்பிட்டும் கூட அதன் பிறகு கூட இந்த வினை அழிந்து போகாவிட்டால் அதற்கு முடிவில்லையா? இது தொடர்ந்தே வந்து கொண்டிருக்குமா? நான் எவ்வாறு உய்வது? பெருமானே, நீ உன்னுடைய இரக்கத்தை காட்டி என்னை உய்யும்படி எனக்கு காட்டுவாய். உன்னுடைய திருவடியை மீண்டும் எனக்கு காட்டி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறார். இதில் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி, அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி அப்படின்னு சொல்கிறதுனால அருள் செய் என்பதற்கு அன்பர்களுக்கு தன்னை மறந்த ஆனந்தத்தை இறைவன் வழங்கினதுனால தான் எல்லாரும் சேர்ந்து போயிட்டாங்க. சிவபெருமானோட போகிறதுக்கு என்ன தகுதின்னா தன்னை மறந்து சிவனை அனுபவிக்கின்ற அந்த பேரானந்தம், அந்த பேரானந்த நிலை இந்த பாடலிலே சொல்லப்படுகிறது. அந்த நிலையை நான் பெற வேண்டும் என்று தான் இங்கே கேட்கிறார். என் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே, ஆகவே அந்த இதுக்கு இறுதி உண்டாக வேண்டும், நான் அந்த ஆனந்த அதீத நிலையை நான் அடைய வேண்டும் என்று அதற்கு விருப்பப்படுவதனாலே ஆனந்தாதீதம் என்று இந்த பதிகத்தினுடைய தலைப்பு இந்த பாடலிலும் மிக விளக்கமாக நமக்கு சொல்லப்படுவது நமக்கு அறிய முடிகிறது. நம்மால் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்று எனை புரிந்து நோக்கவும், வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமலபாதனே, அரத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்து அருளி, இங்கு எனை இருத்தினாய் முறையோ என் எம்பிரான், வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே. திருச்சிற்றம்பலம்.